வணக்கம். உங்கள் அனைவரையும் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நெசவாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்களுக்கு இருந்தது. ஒரு உயர் தொழில்நுட்ப கைத்தறி பூங்காவானது ஆண்டிப்பட்டியில அமையணுங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கின. ஆனால் நடைமுறையில் இதுவரைக்கும் வராதது ஏன்? எங்களுடைய கோரிக்கை நடைமுறைப்படுத்தாதது ஏன் என்ற கேள்வியோடு அந்த நெசவாளர்கள் இருக்க, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் எது? இது வந்தால் அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன? இதற்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் அதை தீர்க்க என்ன வழி? இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரச்சனை குறித்த ஒரு சிறிய தொகுப்பை முதலில் காணலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் ஜக்கம்பட்டி, சுப்புலாபுரம், ஆண்டிப்பட்டி மற்றும் இதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பெருமளவில் விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உயர் ரக சேலைகள் மற்றும் வேட்டிகள் கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு வருடந்தோறும் இலவசமாக வழங்கும் வேட்டி சேலைகளும் இங்குதான் பெருமளவில் உற்பத்தியாகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மின்சார பற்றாக்குறை, நூல் விலையேற்றம், அரசின் இலவச சேலைகளுக்கு குறைவான கூலி, மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப புது ரகங்களை உற்பத்தி செய்வதற்கு பயிற்சியின்மை போன்ற பல காரணங்களால் இப்பகுதியில் நெசவு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. இதனால் ஜக்கம்பட்டி, சுப்புலாபுரம் மற்றும் ஆண்டிப்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் 25,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நலிந்து வரும் நெசவு தொழிலை காத்திடவும், நெசவாளர்களின் நிலையை மேம்படுத்தவும் 61 கோடி ரூபாய் செலவில் வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா துவங்குவதற்கான திட்டம் 2006 அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. நெசவாளர்கள் 10%, மாநில அரசு 9%, மத்திய அரசு 40% என முதலீடு செய்து மீதமுள்ள 41% வங்கிக் கடனாக பெற்றும் செயல்படுத்தப்படவிருந்த இந்த திட்டத்திற்கு சுப்புலாபுரத்தில் 49 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு தொழில்நுட்ப பூங்கா கட்டிடம் கட்டும் பணியும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அச்சமயம் தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் 2011 அதிமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் புதுப்பிக்கப்பட்டது. இதில் தமிழக அரசு வழங்க வேண்டிய தொகை முழுவதுமாக வழங்கப்பட்டுவிட்டாலும் கூட மத்திய அரசு கொடுக்க வேண்டிய 40% நிதி ஒதுக்கப்படவில்லை. வங்கிகளும் கடன் தருவதில் தாமதம் செய்து இழுத்தடித்துக் கொண்டிருப்பதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த நெசவு பூங்கா பணிகள் பாதியிலேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை பெறவிருந்த 20,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. தற்போது புதிய அரசு மத்தியில் பொறுப்பேற்றுள்ள நிலையில் வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா கனவு நினைவாகுமா? தேனி நெசவாளர்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன. செவிசாய்ப்பாரா சந்தோஷ்குமார் கங்குவார், இவர்தான் டெக்ஸ்டைல்ஸ் துறையுடைய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், பொறுப்பேற்றிருக்கிறார். புதிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். நெசவுத்துறையை காத்திடுக, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடுக அப்படிங்கிற ஒரு கோஷம் அங்கே கேட்கிறது. தேனியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. அதேபோல் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் திரு வேலுச்சாமி அவர்கள், கூலிக்கு நெசவு செய்யும் நெசவாளர் சங்கத்துடைய தலைவர். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலில் எமது செய்தியாளர் சிவசபாபதி கிட்டே நிகழ்ச்சியை நான் தொடக்க இருக்கின்றேன். அந்த மக்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். நீண்ட நாள் கோரிக்கை, இது ஏற்கப்பட்டு இனி வரைக்கும் நடைமுறையில் வராத ஒரு கோரிக்கை. இதனது முக்கியத்துவத்தை அந்த மக்கள் வாயிலாகவே கேட்டு சொல்லுங்க. இதனது பின்னணியும் மேலும் விரிவா விளக்குங்க.
சரி, இப்ப பாத்தீங்கன்னா 2004 வந்து இந்த நெசவாளர் உயர்நுட்ப தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால வந்து அறிவிக்கப்பட்டு, இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 4 இடங்கள்ல வந்து இந்த இது அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஒன்னு தேனி, இன்னொன்னு வந்து பல்லடம், அடுத்து வந்து இன்னொரு இடத்துலயும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த தேனியில இருக்கிறது வந்து இங்க உறுப்பினர்கள் ஒரு 90 உறுப்பினர்கள் சேர்ந்து மத்திய அரசு நிதியும் மாநில அரசு நிதியும் பிளஸ் வங்கி நிதியும் பெற்று இந்த இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தமிழக அரசு முழுமையா இந்த நிதியை வழங்கியிருந்தாலும் பேங்க் லோன் இவங்களுக்கு வந்து வங்கி கடன் சரியாக கிடைக்காததுனால மத்திய அரசு கிட்ட இருந்து வர்ற நிதியும் இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதனால வந்து இந்த தொழில்நுட்ப பூங்கா வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்ப வந்து நம்ம கூட ராமூர்த்தி அவர் இருக்கிறாரு, இதனுடைய இயக்குனர். அவர்கிட்ட வந்து இந்த நெசவு பூங்காவினுடைய நிலையை பத்தி நம்ம கொஞ்சம் கேட்போம். சார், இப்ப வந்து இந்த நெசவு பூங்கா வந்து இவ்வளவு தூரம் பின்னடைஞ்சு இவ்வளவு காலமா இந்த இதை வந்து சரியா செயல்படுத்த முடியாமையும் வங்கி லோன் இதெல்லாம் கிடைக்காததுக்கு காரணங்கள்லாம் என்ன சார்? மத்திய அரசினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் கூடிய நவீன ஜவுளி பூங்கா அமைப்பது என்ற திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் 4 பூங்காக்கள் உருவாக்கப்பட்டதுங்க. அதுல வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி எல்லாம் வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய தொகுதியின் அடிப்படையிலும் இந்த திட்டம் வந்து இங்க உருவாக்கப்பட்டது. ஆனா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் இடங்கள்லாம் வாங்கி அதுக்கான பணிகளை செய்ய துவங்கிய போது 90 பேர் அதுக்கான உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க. அதுக்கான தேவையான நிதியும் அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திட்டங்கள் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது 2 ஆண்டு காலத்துக்குள்ள மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டம் என்று சொல்லி நாங்கள் உருவாக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அப்படி அந்த காரணத்தினால வந்து இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் பழைய திட்டத்தில் வந்து நாங்கள் தொடர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. புதிய திட்டத்தின் கீழ் வந்து மீண்டும் அனுமதி பெறக்கூடிய நிலைமையில வந்து மத்திய சர்க்கார் அணுகி அந்த SITP என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழ் வந்து நாங்கள் முயற்சி எடுத்த போது அதுக்கு 2 வருஷ காலம் ஆகிப்போச்சு. 2009 எங்களுக்கு SITP-னுடைய அந்த அனுமதி என்பது கிடைக்கப்பட்டது. அனுமதி கிடைச்சதுனால வங்கி மூலமாக அதுக்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் வங்கிக்கான நடவடிக்கை எடுத்த போது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வங்கிகள் வந்து முறையான முறையில் ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைக்கான உதவி என்பது வகையில வங்கியினுடைய நிதி என்பது கிடைக்கல. இதன் காரணமாகவும் கிட்டத்தட்ட வந்து காலதாமதமான ஒரு நிலைமை என்பது ஏற்பட்ட விளைவாக இந்த பணிகளில் தொய்வு என்பது ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். 2வது, இந்த பகுதி வந்து ஒரு நெசவாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி, தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதி. ஜவுளி தொழில் என்பது இங்கு தொழிற்சாலை என்பது உருவாகும் போது 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் என்பது இங்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் திட்டத்தை வந்து அமலாக்கம் பண்ணி நம்ம அதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்ல 90 பேர் உறுப்பினர் இருந்தும் கூட முழுமையாக வந்து செயல்படுத்த முடியாது போனது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வங்கிகள் பணம் கிடைக்கலன்னு அனுமதி தரலன்னு சொன்னோன்னே மத்திய சர்க்கார் உடனே அந்த திட்டத்தை கேன்சல் பண்றாங்க. மத்திய சர்க்கார் திட்டத்தை கேன்சல் பண்ண அடிப்படையில் வந்து திரும்ப வங்கிகிட்ட நாங்கள் மூவ் பண்ண முடியல. மீண்டும் முயற்சி செய்து நாங்கள் மீண்டும் அனுமதி பெறக்கூடிய ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அனுமதி பெற்று திரும்ப வரும்போது இந்த திட்டத்தின் அடிப்படையில் 8 லட்சம் முதல்ல வந்து இதுக்கு குறைந்தபட்ச முதலீடு செய்தால் போதும் என்ற நிலை மாறி அதிகபட்சமான முதலீடு என்பது தேவைப்படக்கூடிய நிலைமையில தொடர்ந்து அழைப்பில் இணைந்திருங்க சிவசபாபதி. இந்த நிலையில மேலும் செய்திகளும் காட்சிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. சார்க் நாடுகளுடைய தலைவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை சந்தித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகள் டெல்லியில் இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன. இந்திய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை சார்க் நாடுகளுடைய தலைவர்கள், இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்த சார்க் நாட்டு தலைவர்கள் பிரணப் முகர்ஜியை அவரது அதிகாரப்பூர்வமான இல்லமான ராஷ்டிரபதி பவனில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். மொரீஷியஸ் உடைய பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலம், பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உள்ளிட்ட சார்க் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இலங்கையின் அதிபர் மஹிந்த ராஜபக்ச இந்திய ஜனாதிபதியை சந்தித்து கைகுலுக்கும் நேரலை காட்சிகள் உங்கள் திரையில் காண்கின்றீர்கள். இந்திய பிரதமருடைய பதவியேற்பு விழாவுக்கு சார்க் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கையுடைய அதிபர் மஹிந்த ராஜபக்ச, பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் இவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சார்க் நாடுகளின் அரசாங்க ஆட்சித் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய குழுக்களோடு சேர்ந்த அவர்களுடைய டெலிகேஷனோடு பிரணப் முகர்ஜியை தனியாக சந்தித்து உரையாடும் காட்சிகளை பார்க்கின்றோம். சார்க் தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ச, நவாஸ் ஷெரீப், பூட்டானுடைய பிரதமர், மொரீஷியஸ் பிரதமர் ராம்குலம், அப்துல்லா மொரீஷியஸ் உடைய பிரதமர் அப்துல்லா, மால்தீவ்ஸ் உடைய பிரதமர் அப்துல்லா, இவர்கள் எல்லாம் இந்திய பிரதமர்
நரேந்திர மோடியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியையும் ராஷ்டிரபதி பவனில் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை உரையாடி வருவதை நாம் திரையில் காண்கின்றோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே சொல்லப்படுகிறது. இப்பொழுது திரையில் நீங்கள் பார்ப்பது நவீன் சந்திர ராம்குலம், மொரீஷியஸ் உடைய பிரதமர். இந்திய பிரதமருடைய பதவியேற்புக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நவீன் சந்திர ராம்குலம் மொரீஷியஸ் உடைய பிரதமர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் நவீன் சந்திர ராம்குலம். இந்தியாவில் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவரது மூதாதையர்கள். நவீன் சந்திர ராம்குலமும் நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இன்று காலை நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து சார்க் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் சந்தித்து பேசி வருவதை பேச்சுவார்த்தை நடத்தும் காட்சிகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதை உங்கள் தந்தி டிவியில் நீங்கள் காண்கின்றீர்கள். நீங்கள் திரையில் காண்பது மொரீஷியஸ் உடைய பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நவீன் சந்திர ராம்குலம் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த தொகுப்பில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் எமது தேனி செய்தியாளர் சிவசபாபதி. அதே போல நிகழ்ச்சியில் விருந்தினராக திரு வேலுச்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். கூலிக்கு நெசவு செய்யும் நெசவாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர். நான் அவர்கிட்ட தான் கேட்க இருக்கின்றேன், இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏனென்றால் இது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்க 2011 அன்றைய நெசவுத்துறை அமைச்சர் சாம்பசிவராவ் இது மீண்டும் உயிர் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, we will consider it என்று சொன்னார். இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இதனது முக்கியத்துவத்தை மேலும் நீங்க விளக்குங்க திரு வேலுச்சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்தியாவிலே பொதுவா சொல்ல போனா விவசாயத்துக்கு அடுத்தபடியா விசைத்தறி தொழில் ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கின்ற பொழுது கைத்தறி துணிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியாமல் இருந்த நேரத்தில் விசைத்தறிகள் உருவாகி அதன் மூலம் இந்தியாவினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வந்தன. இந்த நேரத்தில் மத்திய அரசு தொழில் மேம்பாட்டு நிதி மூலம் இந்தியா முழுவதும் 40 உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காக்களை அமைப்பதற்கான அறிவிப்பு கொடுத்து அதற்கான உத்தரவுகளையும் 2006 வழங்கினார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே 4 நெசவு பூங்காக்கள் பல்லடம், ஈரோடு, குமாரபாளையம், ஆண்டிப்பட்டி ஆகிய 4 பகுதிகளிலே தொடங்குவதற்கான முழுமையான ஆணை வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே பல்லடத்திலே ஒரு விசைத்தறி தொழில்நுட்ப நெசவு பூங்கா உருவாக்கப்பட்டு 65 ஏக்கரிலே உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே இன்று இந்தியாவிலேயே முதல் நெசவு பூங்காவாக தரம் உயர்ந்து 500க்கும் மேற்பட்ட நவீன விசைத்தறிகளை உள்ளடக்கிய ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மிகச்சிறந்த முறையிலே மத்திய மாநில அரசுகளினுடைய முழு உதவியோடு செயல்பட்டு வருகின்றது. ஆண்டிப்பட்டியிலே தொடங்கப்பட்ட அந்த நெசவு பூங்கா பல்வேறு நிதி பற்றாக்குறை காரணங்களாக தொடங்கப்படாமல் இருப்பதாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பல்லடம், திருப்பூர் மாவட்டத்தை இருக்கக்கூடிய பல்லடம் பகுதியிலே 65 ஏக்கரிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா உருவாக்கப்பட்டு அதிலே உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து துணிகளும் உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அளவிலே மிகப்பெரிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசினுடைய உதவி முழுமையாக பெறப்பட்டிருக்கின்றது, மாநில அரசினுடைய உதவி முழுமையாக பெறப்பட்டிருக்கின்றது. ஆண்டிப்பட்டி, பல்லடம், ஈரோடு, குமாரபாளையம் ஆகிய 4 பகுதிகளுக்கும் ஒரே நேரத்திலே அனுமதி வழங்கப்பட்டது. அதிலே இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் 2006 இந்த உத்தரவை வழங்கினார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையிலே நாம் மாநில அரசினுடைய முழுமையான உதவியும் பெற்று மத்திய அரசினுடைய முழுமையான உதவியும் பெற்று வங்கிகளுடைய நேரடி கடன் மூலமாக சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இயந்திரங்கள் எல்லாம் நிறுவப்பட்டு அவை அனைத்தும் மிகச் சிறப்பான முறையிலே செயல்பாட்டுக்கு வந்து இன்று இந்தியாவிலேயே ஒரு நல்ல
உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காவாக மிகச்சிறந்த முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பூங்கா பல்லடம் பகுதியிலே செயல்பாட்டில் இருக்கின்றது. இதிலே ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று ஆண்டிப்பட்டியிலேயும் வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற விசைத்தறி நெசவாளர்களுக்கு அது மிக உறுதுணையாக இருக்கும். மிக விரைவாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு அந்த பூங்கா செயல்படுவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். அதேபோன்று அங்கே இருக்கக்கூடிய பூங்கா நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களும் அதற்கான முழு முயற்சியை எடுத்துக்கொண்டால் பல்லடத்தை போன்று ஆண்டிப்பட்டியிலேயும் மிகச்சிறந்த ஒரு பூங்காவை உருவாக்க முடியும். அதன் மூலம் விசைத்தறி தொழிலில் இருக்கக்கூடிய சாதாரண விசைத்தறிகளை நவீனப்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வாழ்வை நெசவாளர்கள் பெறுவதற்கு வழிவகை செய்யும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். பல்லடத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஆண்டிப்பட்டிக்கும் கிடைக்கப்பெறணும், ஒரு பெரிய நல்வாய்ப்பாக வரணும். அதில் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் களையப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இதை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. எமது செய்தியாளர் சிவசபாபதிட்டு கேட்கின்றேன். இப்பொழுது சென்ற ஆட்சியில் இருந்த சாம்பசிவராவ் அன்றைய டெக்ஸ்டைல்ஸ் துறை அமைச்சர், நெசவுத்துறை அமைச்சர் கூட இது பரிசீலிக்கப்படும், மீண்டும் இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பில் போடப்பட்ட பிறகு கூட சொன்னார். ஆக இதில் இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எவையெல்லாம் களையப்பட வேண்டியிருக்கிறது, இந்த ஒரு வாய்ப்புகள் தென்படுகிறதா, இதை தீர்க்க என்ன ஒரு வழி என்று வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது? அது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த நெசவாளர்கள் எல்லாமே இந்த நெசவு தொழில் செய்ய முடியாம வேற மாநிலங்களுக்கும் வேற ஊர்களுக்கும் சென்று அவங்க ஒரு கூலி வேலை செய்யற மாதிரி ஒரு பிளப்பதே இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இதை இயக்குனர் இதை ஆரம்பிச்ச இதனுடைய உறுப்பினர்கள் எல்லாமே இந்த நெசவு திட்டத்தை முழுமையா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2004 இருந்து இப்ப வரைக்கும் முழு முயற்சி எடுத்து பாடுபட்டு இருக்காங்க. இதுக்காக இதனுடைய செக்ரட்டரி கௌதம் அவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த நெசவு பூங்கா கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசுலயும் பல வங்கிகள்லயும் போய் அவர் நெருக்கடி கொடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னா இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்காரு. அவர் நம்ம கிட்ட இருக்காரு, அவர்கிட்ட இப்ப கேட்போம். கௌதம், இப்ப என்னன்னா இந்த நெசவு பூங்கா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் அடுத்து இருக்கா, இதனுடைய கொண்டு வந்தா இதனுடைய பயன்கள் எந்த மாதிரி இருக்கும், இதுக்கு இப்ப இந்த நெசவு பூங்கா வர்றதுக்கு உண்டான முட்டுக்கட்டைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? சரி, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டும் சப்போர்ட்டா இருக்கு. அதோட நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் முயற்சி செய்தனாலதான் இப்போ வரைக்கும் இந்த பார்க் இப்போ வரைக்கும் இந்த நிலைமையில இருக்கு. இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸா பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்க பல டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேட் பண்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல March 28 லாஸ்ட் டைம் கூட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டியில போய் நாங்க இது வச்சோம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு தரதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதோட எங்களை ஓன் ப்ராப்ளம்ஸ் மெயின் இஷ்யூஸ் பேங்க் இஷ்யூஸ் இருந்தது. இந்த பேங்க் இஷ்யூஸ் மாத்துறதுக்கு நாங்க இந்த இன்வெஸ்டர்ஸ் மெயின் இன்வெஸ்டர்ஸ் கோடிக்கணக்கான சொத்து உள்ள போட்டு இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதோட இந்த பேங்க் லோன் வாங்குறதுக்கு அவங்க ஓன் கார்பரேட் கேரண்டி கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அப்படிதான் இந்த லோன் வாங்க முடியுது. ஆனாலும் அவங்க அந்த முயற்சி எடுத்தாலும் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த அப்ரூவல் வராம இது முடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. பட் இங்க இப்போ ஒரு ஸ்மால் ஒரு எலக்ட்ரிசிட்டி வாங்கணும்னாலே நம்ம லோக்கல் பஞ்சாயத்துல வாங்க முடியல. அந்த சப்போர்ட் அந்த லோக்கல் பாடி அதிகாரிகள் அந்த பஞ்சாயத்துல சொல்லி எங்களுக்கு அந்த கரண்ட்டும் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா இது எப்படியாவது பவர் வாங்கிதான் இந்த 7 ஷெட்டாவது ரன் பண்ணி நாங்க முன்னால எடுக்க போறதுக்கு ஒரு வழியா இருக்கும். அதோட நெக்ஸ்ட் இந்த பார்க் ஒன்ஸ் இங்க வந்துருச்சுனாவே இங்க ஒரு 5000 மெம்பர்ஸ்க்கு டைரக்ட்லி இன்டைரக்ட்லி வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஏரியா டெவலப் ஆகும். இது பேக்வர்ட் ஏரியா. இங்க நெசவு பூங்கால நிறைய பேர் இருக்காங்க. வீவர்ஸ்க்கு டெவலப்மெண்ட்காக தான் இந்த பார்க் வருது. மெயின் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட்ல SITP ஸ்கீம் ஃபார் இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்ல தான் இது வந்திருக்கு. இந்த ஸ்கீம் ஃபார் இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செப்பரேட்டா மானியம் கொடுக்கறாங்க. சென்ட்ரல் ஒரு 40% சப்சிடி கொடுக்குது, ஸ்டேட் 9% ஸ்டேட் சப்சிடி கொடுக்குது. மீதி 10% தான் உள்ளவங்க கட்ட வேண்டும். மீதி 41% நம்ம லோன் வாங்குவோம். அந்த லோன் வாங்குறதுக்கு தான் மெயின் பிரச்சனையா இருந்து இந்த பார்க்கே கேன்சல் பண்ணாங்க. இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நியூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பல நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க
பைனான்சியலி ஸ்ட்ராங் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இப்ப பேங்க் போய் திருப்பி அந்த பேங்கர்ஸ் அக்ரி பண்ணி எப்படியாவது அது கொண்டு வரதுக்கு அவங்க ஓன் இது பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இப்போ வந்து கரூர் வைஸ்யா பேங்க்ல நம்ம வந்து அந்த லோன் அப்ரூவல் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மார்ச் 20 ரெப்ரசென்ட் பண்ணி சார் இப்போ நாங்க வங்கி கடன் வாங்கிட்டோம், இப்போ வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரிய வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப கௌதம் என்ன சொல்றாருன்னா இதுக்குண்டான முயற்சிகள்லாம் முழு முயற்சிகள் எடுத்து எல்லாமே பண்ணிருந்தாலும் வந்து இந்த வங்கி கடன் அப்படிங்கிற ஒரு இதுலதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடிக்கடி அது தொந்தரவு ஏற்பட்டு இதனுடைய இந்த தொழில்நுட்ப லைசன்ஸ் கூட அது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த தேர்தல் காலம் இப்ப வந்ததுனால அதனாலேயே எங்க கிட்ட வந்து எந்த ஒரு விதமான ஒரு மூவ்மெண்ட்டும் நாங்க செய்ய முடியல. மேலும் எங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து பல விதத்துல சப்போர்ட் பண்ணாலும் இப்போ தமிழக அரசுக்கு ஆளும் கட்சிக்கு எம்பி தான் இப்ப வந்திருக்காரு. அவரும் நல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால வந்து இங்க இருக்கிற இந்த நெசவாளர்களுக்கும் இந்த மக்களுக்கு வந்து இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில் முறைகள் கிடைக்கும். அதே மாதிரி புது புது வெரைட்டிகளும் விவசாயிகளும் இதனால பாத்தீங்கன்னா புது புது வெரைட்டிகள் போடப்படுறப்போ விவசாயமும் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு தேவையான பருத்திகள் எல்லாமே நெசவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரி, ரைட். புதிய மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை இந்த விவகாரத்தில் எடுக்கிறது? சந்தோஷ்குமார் கங்குவார் நெசவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? நிலை மாற்றம் வருமா? இது புதுப்பிக்கப்படுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஆண்டிப்பட்டியில் உயர் தொழில்நுட்ப கைத்தறி பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இது முதலில் ஏற்கப்பட்டு பிறகு கைவிடப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும். இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு கிடைக்கும். 20,000 பேர்கிட்ட கிடைக்கும். மறைமுக வேலை வாய்ப்புகள் இதை விட அதிகமான நபர்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்க புதிய அரசாங்கம் அதை செயல்படுத்துமா? இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், தடைகள் என்ன? இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் எமது செய்தியாளர் சிவசபாபதி தேனியிலிருந்து இணைந்திருக்கிறார். திரு வேலுச்சாமி அவர்கள், கூலிக்கு நெசவு செய்யும் நெசவாளர் சங்க தலைவர் திரு வேலுச்சாமி அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். நான் சிவசபாபதி கிட்டத்தான் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். அந்த பகுதி மக்கள் இதை ஆவலோடு எதிர்பார்க்கறதுக்கான மற்ற காரணங்கள் என்ன? எத்தனை பேருக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடும்? இந்த ஒரு திட்டம் வருமே ஆனால், இது செயல்படுத்தப்படுமே ஆனால் இதன் நன்மைகளை மேலும் விரிவா விளக்குங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து அவர் செல்வம் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிப்பட்டியிலேயும் இந்த கைத்தறி விசைத்தறி ஒரு மில் ஒன்னு வச்சுக்கிட்டு அவர் வந்து அங்க நெசவு பண்ணிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து இருக்கிறவங்களும் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்லப்படுறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப செல்வம் அவர்கிட்டயே கேட்போம். செல்வம், இப்ப என்னன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த விசைத்தறி பூங்கா வர்றதுனால என்ன பயன்கள் இருக்கு? இதனால பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம், அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு உயரக்கூடும்? நிறைய மேம்படும். ஏன் அப்படின்னாக்க தொடர்ந்து வந்து தேனி மாவட்ட நெசவாளர் சங்கத்தினுடைய போராட்டத்தின் விளைவா வந்து 2005 ஜூன் 16 வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 40.86 ஏக்கர் நிலப்பரப்பை வந்து கையகப்படுத்தப்பட்டாங்க இந்த விசைத்தறி பூங்காவுக்காக வேண்டி. அப்ப அந்த டயத்துல வந்து இப்போ உங்களுக்கு நம்ம ஆண்டிப்பட்டி, சுப்லாவரம், அதே மாதிரி வடிவப்பட்டி, கொப்பையம்பட்டி இந்த பகுதிகளில் சேர்ந்து 25,000 நெசவு தொழிலாளிகள் வந்து பரிதவிச்சுட்டு இருந்தாங்க. வாழ்க்கை வந்து மேம்படாம பொருளாதார ரீதியா. அப்ப வந்து இது கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. ஆனா மத்திய அரசு மாநில அரசுடைய முரண்பாடு, ரெண்டாவது வேலை இழப்பு அப்படிங்கிறதுக்கு இப்ப இந்த ஒரு சார் சொன்னது மாதிரி கரண்ட் கட்டுப்பாடு, இந்த மாதிரி பிரச்சனைகளுடைய விளைவா வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னாக்க 1,60,000 ரூபாய் பணமா போட்டு உறுப்பினர்களா சேர்ந்த பங்குதாரர்கள் வந்து பணத்தை கொடுத்தா போதும்டா சாமி அப்படிங்கிற நிலைமை உருவானது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா மத்திய அரசினுடைய தவறான விளைவு. அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து உழப்பி விட்டாங்க. இதுல என்ன அப்படின்னாக்கா 630 தறிகளை வந்து போடலாம். 630 தறிகளை வந்து ஒரு தறிக்கு ஒரு ஆளு வச்சாலுமே 3 ஷிப்ட் கிட்டத்தட்ட 1,890 பேர் வேலை செய்யலாம். அதே மாதிரி சைசிங் ஆளை வந்து 3. இதுக்கு கையகப்படுத்தப்பட்ட இந்த 40.86 ஏக்கர் நிலத்துக்குமே வந்து முத்திரைத்தாள் சலுகையா வந்து பங்குதாரர்களுக்கு வந்து 50% கொடுத்தாங்க. இதுக்கு மாநில அரசுடைய நிதி வந்து இன்னும் எஸ்பிஐல வந்து 404.37 கோடி ரூபாய் வந்து சும்மா கிடக்கு. இது எதாலையும் பயன்படுத்த முடியல.
ஏன் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட மத்திய அமைச்சர்ல இருந்து இங்க ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு போனாங்களே தவிர அதனுடைய வளர்ச்சி கட்டம் அப்படிங்கிறது எதுவுமே ஆகல. அதோட விளைவு என்ன அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய நெசவாளிகள் வந்து கட்டட தொழிலாளியா வேலைக்கு மாறினாங்க. அதே மாதிரி ஹோட்டல் தொழிலாளியா வேலைக்கு வர்றாங்க. கலை கூறுபாடு உள்ள நெசவாளிகளுடைய வாழ்க்கை தரம் பொருளாதார ரீதியா வந்து கீழ்த்தங்கி போனதுனால அவங்க தன்னை பிழைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்தாங்க. இன்னைக்கு இந்த இது வந்துச்சு அப்படின்னாக்க இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அப்படிங்கும் பொழுது அதிமுகவை சொல்லலாம், பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படிங்கிற முறையில பார்த்திபனை சொல்லலாம். இவங்க ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டு இந்த பார்க்குக்கு வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 25,000 நெசவாளர்கள் வந்து வாழ்க்கை திறன் வந்து மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கிட்ட இருக்க செல்வம் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த இதை வந்து இந்த அரசாங்கமும் இப்ப இருக்கிற எம்பியும் வந்து இதை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இந்த தொழில்நுட்ப பூங்கானால ஒரு 25,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான டெக்னாலஜி எல்லாம் அதிக அளவுல வரும். அதனால வந்து உலக நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி தரம் வாய்ந்த துணிகளை நாமளும் ஏற்றுமதி செய்யலாம். இங்க இருக்கிற மக்களின் வாழ்வாதாரமும் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நிலையத்தில் திரு வேலுச்சாமி இவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். பல்லடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள் இருக்கிறது. அது போல எங்க ஆண்டிப்பட்டியில வந்தா நிச்சயமாக பெரிய பயன் இருக்கும். ஆக வர்த்துக்கான அத்தனை அவசியம் இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன விஷயம் நடைமுறையில இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரத்துக்கு தடையாக இருக்கதாக நீங்க நினைக்கிறீங்க திரு வேலுச்சாமி? ஐயா, இது மத்திய மாநில அரசினுடைய நேரடி பார்வையிலே தொடங்கப்பட்ட திட்டங்கள். தொடங்கப்படுகின்ற பொழுது ஒரு திட்டம் வேறு வகையான திட்டத்தில் இருந்தது, பின்பு அது வேறு வகையான திட்டமாக மாற்றப்பட்டது. அதற்கு நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய நாம் முழு முயற்சி எடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்க வேண்டும். முழுக்க மத்திய மாநில அரசுகளை நாம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலே எந்த விதமான காரணமும் இருக்க முடியாது. இந்தியாவிலே 40 பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலே தமிழகத்திலே 4 பூங்காக்கள், அதுவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியை மிக முக்கியமாக எடுத்து அவர்களுக்கு என்று ஒரு பூங்காவை தொடங்கியே ஆக வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக கொடுத்தது. அது வங்கியினுடைய முதலீடு கிடைக்காமல், நிதி ஆதாரம் கிடைக்காமல் நின்று போய்விட்டதாக சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே வருத்தமாக இருக்கின்றது. தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக நாங்கள் பல்லடத்திலே கன்சார்டியம் பேங்கிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே கூட்டு முயற்சியாக 28 கோடி ரூபாயை பெற்றுத்தான் எங்களுடைய பல்லடம் உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காயை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை வகுத்துக் கொடுக்கும், அதை செயல்படுத்தக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பல்லடம் உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காவினுடைய வேளாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மாநில அரசோடும் தொடர்பு கொண்டு இந்த பூங்காவை மிக சிறப்பாக இப்பொழுது வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே ஆண்டிப்பட்டியிலேயும் மிக விரைவிலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியின் மூலமாக மாநில அரசினுடைய ஒத்துழைப்போடு அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக பல்லாயிரம் நெசவாளர்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் இப்பொழுது பல்லடத்திலேயும் இதுபோன்ற சிறிய இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த இடர்பாடுகளை எல்லாம் கடந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்றால் அதற்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக இயக்குநருடைய முழுமையான திறமையும் மாநில அரசினுடைய முழு ஒத்துழைப்பும் தான். 24 மணி நேரமும் இடைவிடாத மின் சேவை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கூடுதலாக இன்னும் பல்வேறு திட்டங்கள் எங்களுக்கு மத்திய அரசின் மூலமாக அந்த பூங்காவிலே செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதன் அருகாமையிலேயே பூங்காவினுடைய விரிவாக்க பணிகளும் கூட விரைவிலே இந்த புதிய அரசின் மூலமாக தொடங்கப்பட இருக்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக தமிழகத்திலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய மொத்த விசைத்தறிகள் 20 லட்சம். அதிலே மகாராஷ்டிரா, குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் 3வது இடத்திலே விசைத்தறிகளிலே அதிகப்படியான 5 லட்சம் விசைத்தறிகளை கொண்டிருக்கக்கூடிய பகுதி தமிழகம். இந்த விசைத்தறியின் மூலமாக கோவை, திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 லட்சம் விசைத்தறிகளை வைத்து நாங்கள் இந்த தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு, மாநில அரசும் 4 பூங்காக்களை கொடுத்தால் பற்றாது. இதற்கு மேலாக மாவட்டத்திற்கு ஒரு விசைத்தறி பூங்காவை கொடுத்து சிறிய மற்றும் குறுகிய விசைத்தறி உரிமையாளர்கள் எல்லாம் அந்த பூங்காவின் மூலம் பயன்படுகின்ற வகையிலே அந்த பூங்காக்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கியிருக்கின்றோம். அதேபோன்று மத்திய அரசு 2 லட்சம் விசைத்தறிகளை உடனடியாக நவீனப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆகவே மிக குறைந்த முதலீட்டில் ஒரு 15,000 ரூபாய் செலவீட்டிலே அந்த சாதாரண விசைத்தறிகளை எல்லாம் நவீனப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். அதை நடைமுறைப்படுத்தினால் உடனடியாக எல்லா தறிகளும் செமி ஆட்டோமேட்டிக் தறிகளாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேபோன்று மத்திய அரசு இவ்வளவு பெரிய உதவிகளை செய்து உருவாக்குகின்ற இந்த பூங்காக்களின் மூலம்
உற்பத்தி செய்யக்கூடிய துணிகளை விற்பனை செய்வதற்கான ஒரு வழிவகையை செய்து கொடுத்தே ஆக வேண்டும். விற்பனை செய்வதற்கு ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒரு கிளஸ்டர் என்று சொன்னால் அந்த கிளஸ்டரிலே ஒரு ஜவுளி சந்தையை உருவாக்கி கொடுத்து விட்டால் இந்த விவசாயம் பொய்த்து போயிருக்கின்ற இந்த நிலையிலே வறட்சியின் காரணமாக இந்திய நாட்டினுடைய அத்தனை பகுதியும் அத்தனை விவசாயமும் விவசாய வேலையும் குறைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த விசைத்தறி தொழில் நெசவு தொழில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு ஜவுளி சந்தைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதே போன்று விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஒரு வீட்டு வசதி உருவாக்கப்பட்டு கொடுத்தா ஆக வேண்டும். ஏனால் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதியே இல்லாமல் அவர்கள் படுகின்ற அவஸ்தை மிக சொல்லி மாளாது. ஆகவே ஜவுளி சந்தையும் நவீனப்படுத்துவதற்கான ஒரு 15,000 ரூபாய் முதலீட்டிலே ஒரு சிறிய திட்டத்தையும் அதுபோன்று தொழிலாளர்களுக்கு ஒரு வீட்டு வசதி திட்டமும் செய்து கொடுத்தால் இந்த விசைத்தறி தொழில் தமிழகம் இந்தியாவிலே முதலிடத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுபோன்ற திட்டங்களை மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த ஜவுளி தொழிலை அதுவும் குறிப்பாக விசைத்தறி தொழிலை கைத்தறி தொழில் நசிவு உற்று அந்த கைத்தறி தொழிலிருந்து வந்தவர்கள் தான் விசைத்தறி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் கோவை திருப்பூர் மாவட்டத்திலே கூலிக்கு நெசவு செய்யக்கூடியவர்களாகவே பல ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை எல்லாம் சிறு முதலாளிகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுக்கு இருக்கின்றது. நாங்கள் உருவாவதற்கு தயாராக இருந்தாலும் கூட நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய துணியை விற்பதற்கு ஒரு இடம் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய துணியை விற்பனை செய்வதற்கு ஜவுளி சந்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த தொழிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நூல் விலை ஏற்றம் இறக்கம். ஒரு நாளுக்கு நாள் நூல் விலை மாற்றங்கள் கொண்டு வந்து உற்பத்தி செய்கின்ற பொழுது இருக்கக்கூடிய விலை விற்பனை செய்கின்ற பொழுது மாறிவிடுகின்றது. ஆகவே இந்த தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. அந்த தொழில் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு நாள் நூல் விலையை நிர்ணயம் செய்து அரசே அறிவித்து விட்டால் இந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இன்று உலக அளவிலே ஜவுளி தொழில் ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்தியாவிலே ஜவுளி தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இதுபோன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக மத்திய மாநில அரசுகள் இந்த விசைத்தறி தொழிலுக்கு ஒரு மின்சார சலுகையை வழங்க வேண்டும். மாநில அரசு 2011 சரி 1994 சரி இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த விசைத்தறி தொழிலுக்கு என்று ஒரு தனி டேரிஃப் உருவாக்கி மின் கட்டண சலுகையும் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் இந்த விசைத்தறி தொழிலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தற்போதைய முதல்வர் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த விசைத்தறிகளை இயக்குவதற்கான அந்த வாய்ப்பையும் இருக்கிறது. மத்திய அரசிடமும் சரி மாநில அரசிடமும் நீண்ட கோரிக்கைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த ஒரு திட்டமும் அதாவது ஆண்டிப்பட்டியில இந்த திட்டம் தாண்டி மேலும் பல கோரிக்கைகள் நெசவாளர்களுக்கு இருக்கிறது என்பது மட்டுமே நீங்கள் சொல்வது வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டிப்பட்டியில் நெசவு பூங்கா அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வர அது முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பிறகு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது வந்தால் பெரிய நன்மைகள் ஏற்படுமே, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை எப்பொழுது ஏற்பீர்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கோரிக்கையை நெசவாளர்கள் வைக்க அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த செய்தியாளர் சிவசபாபதி இந்த நிகழ்ச்சியில் தேனியிலிருந்து இணைந்திருக்கிறார். மத்திய அரசாங்கம் இதை 2011 வாக்கில் கைவிடுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன? இதை ஏற்றுக்கொண்டது மத்திய அரசாங்கம். இங்க உயர் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று இது ஸ்டேட் சென்டர் பார்ட்னர்ஷிப்ல செய்யணும்னு சொன்ன மத்திய அரசாங்கம் இதை கைவிட காரணமாக இருந்த அம்சங்கள் என்னென்ன? சிவசபாபதி. ஹரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2011 மத்திய அரசாங்கம் கைவிட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் இவங்க இந்த விசைத்தறி பூங்காவுக்கு கடன் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இத திரும்ப வங்கிகள்கிட்ட போய் அந்த கடன் பெற்று அரசு கிட்ட போறப்போ ஏற்கனவே உங்களுடைய விசைத்தறி பூங்கா தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு, அதனால நீங்க இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணாதான் இது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி நம்ம கிட்ட ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவரும் மற்றொரு உதவி இயக்குனர், அவர்கிட்ட இதை பத்தி நம்ம கேட்போம். ஐயா, இப்போ என்னன்னா
இந்த விசைத்தறி பூங்கா பாத்தீங்கன்னா 2004 ஆரம்பிச்சு பல கட்டங்கள் இது வந்து தோல்வியாத்தே முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதனுடைய கட்டட வேலைகள் மட்டும் செயல்படுத்தப்பட்டு எல்லாமே நின்றுச்சு. இதனுடைய இருக்கிற 90 உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு வேண்டாம், நாங்க கட்டின பணத்தை எல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு தடங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மத்திய அரசாங்கமும் வங்கிகளும் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2004 உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனமானது இந்திய நிர்ம சட்டங்கள் பிரிவு 25 கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து இந்த பூங்கா அனுமதி கிடைத்த பின்னர் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வங்கி கடனுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக சர்க்காரும் அதனுடைய பங்களிப்பு நிதியை முன்னாடியே வழங்கிட்டாங்க. மைய அரசு நிதி வழங்கக்கூடிய தருவாயில் இந்த திட்டம் கைவிடப்பட்டு புதிய திட்டமாக ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய மானியம் என்பது மறு ஆய்வு செய்யப்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் இயந்திரங்கள் நீங்களாக திட்டத்தில் 40% மைய அரசு கொடுப்பதாக உறுதியளித்தது. அந்த திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் மாநில அரசு ஏற்கனவே நமக்கு பணம் கொடுத்த அடிப்படையில் நாங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலும் 9% வரை நிதி உதவி அளிப்பதாக மாநில அரசும் அறிக்கை கொடுத்து அனுமதி ஆணையம் கொடுத்தது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் வங்கிகளை முயற்சி செய்தோம். வங்கிகளை முயற்சி செய்யும் போது இந்த திட்டம் மாறியதால் பயனீட்டாளர்கள் செலுத்த வேண்டிய பங்கு தொகையானது உயர்ந்து விட்டது. 1,65,000 கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாயாக உயர்ந்த காரணத்தினால் நிறைய பயனீட்டாளர்கள் எங்களுக்கு இந்த தொழில் வேண்டாம், பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் புதிய முதலீட்டாளர்கள் சேர்க்கப்பட்டு விருப்பமில்லாதவர்கள் பணங்கள் திரும்ப வழங்கப்பட்டன. வங்கிகளுக்கு செல்லும் போது இந்த கட்டமைப்பு, கட்டிடம் மற்றும் இயந்திரங்கள் தவிர மற்ற அனைத்துமே இந்த நிறுவனத்தின் பொறுப்பு என்பதால் நிறுவனத்திற்கு தான் லோன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறுவனத்திற்காக நாம் கடன் வாங்கும் போது அவங்க கேட்கிற அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியல. இந்த நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இந்த 40 ஏக்கர் 64 சென்ட் இடம் தான் வாங்கின இடம். இதனுடைய மதிப்புனா வாங்கின மதிப்புல 35 40 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஆனா நாம வங்கியில போய் அணுகக்கூடிய கடன் தொகையானது கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அது தவிர ஒவ்வொரு பயனீட்டாளரும் எந்திரங்கள் வாங்குவதற்கு அவர்கள் திட்டத்தின்படி 15% அவங்க முதலீடு கொடுக்கணும், 20% மைய அரசு மானியம் கொடுக்கும், மீதி 65% வங்கிகள்ல கடனாக பெறணும். இது அடுத்த கட்ட கடன். அப்ப இந்த கடன் எல்லாம் எப்படி திருப்பி செலுத்துறதுங்கிற கேள்வியை வங்கிகள் பல விதமா கேட்க ஆரம்பிச்சாங்க. நாம ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி இது ஒரு கூட்டு முயற்சி, எல்லாரும் சேர்ந்து கடனுக்கு பொறுப்பேற்போம்னு சொல்லி இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வங்கிகள் இழுத்து கொண்டு போனதுனால இது ஒரு புது மாதிரியான திட்டம். இதுக்கு எப்படி கடன் கொடுக்கறதுன்னே வங்கிகள் பல கேள்விகள் கேட்டு மழுப்பினதுனாலையும் 2-3 ஆண்டுகள் இழுத்துட்டதுனால மைய அரசு இந்த திட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த பகுதியில இந்த தொழிற்கூடம் அமைக்கப்பட்டால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 350-400 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படும். அப்புறம் இங்க போடக்கூடிய எந்திரமானது முற்றிலும் நாடா இல்லாத தானியங்கக்கூடிய எந்திரங்கள், ஆட்டோமேட்டிக் ஷட்டில்லெஸ் லூம்ஸ் தான் இங்க போட போறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 700 லூம்ஸ் இங்க வரும். அதுக்கு தேவையான சைசிங், வார்ப்பிங் யூனிட் எல்லாமே உள்ள வரப்போகுது. இந்த தொழில் நல்ல விதமா நடக்கும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15,000 சாதா விசைத்தறிகள் ஓடிட்டு இருக்கு. அவங்களும் இந்த மேம்படுத்தப்பட்ட மிஷினை வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 7 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த பகுதியில ஆண்டுதோறும் ஜவுளி உற்பத்திங்கிறது கிட்டத்தட்ட 4,000-5,000 கோடி ரூபாயாக உயர்வதற்கு மிக நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் முழு மனதோடு இந்த பகுதியை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்திற்கு மீண்டும் அனுமதி கொடுத்து இந்த திட்டத்தை சிறப்புற நடத்த தேவையான உதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, பாத்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டா கிட்டத்தட்ட ஒரு 4,000-5,000 கோடி வர்த்தகம் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் இந்த ஒரு தொழில் திட்டம் இங்க கொண்டு வரப்பட்டால் இந்த பகுதியை முழுமையான ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியெல்லாம் மாறும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி இதன் சுற்றுவர பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய
மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தொழில், இந்த நெசவு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹரி, மத்திய அரசாங்கம் தாமதம் செய்தது, வங்கிகள்ல கடன் கிடைக்கிறதுல சிக்கல், இது போன்ற காரணங்கள் இது தாமதமானதுக்கு சுட்டி காட்டப்படுது. வேறு ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? நில ஆர்ஜிதம் சார்ந்த ஏதேனும் சிக்கல் இருக்கா? நில ஆர்ஜிதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது பாத்தீங்கன்னா இவங்களே இந்த இயக்குநர்கள், இந்த 90 உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து ஆரம்பத்துல அவங்க முதலீடு செஞ்ச பணத்தை வச்சுதான் இந்த நிலங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த நிலங்கள் வாங்கப்பட்டதும் இதுக்கு தமிழக அரசு முழுமையா ஒரு ஒத்துழைச்சு இந்த நிலங்களுக்கு தேவையான அந்த பத்திரப்பதிவு எல்லாத்திலயுமே ஓரளவு சலுகை காட்டி இந்த நிலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இயக்குநர்களும் இந்த அமைப்பின் கீழே தான் இந்த இது இருக்கு. ஹரி, இதற்கான தீர்வா என்ன முன்மொழியப்படுகிறது? இப்ப வங்கிகள் தரப்புல கடன் வாங்குறது ஒரு காரணமா சொல்லப்படுது, மத்திய அரசாங்கம் தாமதம் செய்தது இல்ல கிடப்பில் போட்டது ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசாங்கம் மீது இருக்கிறது. இது எப்படி முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. என்ன ஒரு தீர்வு இதற்கு முன்மொழியப்படுகிறது? ஹரி, என்னன்னா சொல்றாங்கன்னா இப்ப வர்ற அரசாங்கம் இதுக்கு இப்ப இருக்கிற புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியும் இந்த தமிழக அரசும் முழு முயற்சி பண்ணா இந்த திட்டம் சிறப்பா செயல்படும், அதுவும் வெற்றிகரமா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி நம்ம இப்ப கேட்போம். சார், இந்த திட்டங்கள் முழுமையா செயல்படுத்தணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள்லாம் இருந்துச்சு, இத அகலப்பட்டால், இந்த முட்டுக்கட்டைகள்லாம் அகல எப்படி அகலப்படணும், இப்படி அகலப்பட்டு கொண்டு வந்தால் இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் சார்? தேனி மாவட்டத்தில் ஆண்டிவட்டி பகுதி என்பது பிற்பட்ட பகுதி. இந்த பிற்பட்ட பகுதியில் தான் 2004 உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா என்பது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இங்கே கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிவட்டி டிசிபுலாரம் பகுதியில் கைத்தறி, விசைத்தறி என்பது தொழில் என்பது ஒரு 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. கைத்தறி என்பது நலிஞ்சு விசைத்தறியாக மாறி அதுவும் நலிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஹைடெக் பார்க்கு இங்கே டிசிபுலாரம் பக்கத்தில் கொண்டு வந்தால் இந்த பகுதி செழிப்படைவதற்கான ஏற்பாடு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சராக இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த பார்க்கை ஏற்படுத்தி மத்திய அரசாங்கமும் இதை உதவி செஞ்சாங்க. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு 49% மானியமாக நிதி கொடுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதற்கான ஏற்பாடு இருக்காங்க. இந்த பகுதியினுடைய பயனீட்டாளர்கள் உட்பட அவர்களும் இதை சிறப்பாக நடத்துவதற்கு தன்னுடைய முதலீட்டை போட்டு நடத்துவதற்கும் தயாரா இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வங்கியும் அதனுடைய நிர்வாகமும் கடன் கொடுப்பதற்கு தயங்குவதனால் இந்த 10 ஆண்டு காலம் இப்படியே ஓடி போயிடுச்சு. அதனால இது அப்படியே கிடப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு. தொடர் முயற்சியாக அந்த இயக்குநர்கள் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் தொடர்ச்சியா முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணியும் கூட அதுக்கான போதுமான ஏற்பாடு என்பது இல்லை. இப்ப மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் அவர்களும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இணைந்து இந்த விஷயத்தை இன்னைக்கு புதிய மந்திரி சபை நேற்று நடந்ததுனால சிறப்பா மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அதனால இந்த விஷயத்தை நெருக்கமாக சொல்லி இந்த விஷயத்தை விளக்கி புதிய அரசாங்கம் செய்வதற்கான ஏற்பாட்டை இந்த பகுதியில் செய்தால் முன்னாள் முதலமைச்சர்கள் மாண்புமிகு எம்ஜிஆர் அவருடைய கனவும் இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய கனவும் நிறைவேறுவதற்கும் இந்த பகுதியில் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆண்டிவட்டி தொகுதி 2 முதலமைச்சர்கள் தந்த தொகுதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த ஹைடெக் பூங்காவை செயல்படுத்தினால் இங்க இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் பயன்படுவாங்கன்னு தொடர்ந்து சொல்றாங்க. ஹரி, இந்த கோரிக்கை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவ்வளவு நீண்ட நாட்கள் ஆகியும் நடைமுறைப்படுத்துறதுக்கான அத்தனை அவசியமும் அத்தனை தேவையும்
காரணிகளும் இருக்கின்றன. இந்த தடைகள் 1000 இருக்கலாம், அது களையப்பட வேண்டும். இந்த இடத்துல உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா அமையுமையானால் அந்த இடத்துடைய அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மாறும், நெசவாளர்கள் பெரிய அளவுக்கு பயன்பெறுவார்கள், வர்த்தகம் பெரிய அளவுல செழிக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பாகவும் எண்ணமாகவும் இருக்கிறது. இது இந்த பொறுப்பேற்றக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு விரைவில் செய்ய போகிறதுங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க இந்த தருணத்தில் நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்த திரு வேலுச்சாமி அவர்களுக்கும் செய்தியாளர் சிவசபாபதி மற்றும் அவரோடு இணைந்திருந்த தேனி பகுதி மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.